ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் குழந்தைங்களுக்கு பிடிச்சமான ஒரு 2 விதமான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரெண்டுமே ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதில் ஃபர்ஸ்ட் ரெசிபி என்னன்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சம் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சம் உளுந்து சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் சோம்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 10 பல் பூண்டு நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். பூண்டு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் இதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ரொம்ப ப்ரௌனாலாம் வதக்க வேணாம், ஓரளவு வதங்கினா போதும். வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன். தக்காளி காய்கறிலாம் இல்லாத டைமில் சாதத்தை வடிச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் இந்த சாதம் தாளித்து கொடுத்துடலாம். இப்போ தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்றப்பில் மிளகாய்த்தூள், அப்புறம் கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். ரொம்ப சிம்பிளான மசாலா தான் இதுக்கு தேவைப்படும். மசாலா சேர்க்கும் போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அந்த மசாலா கரிஞ்சு போகாமல் அதே சமயம் பச்சை ஸ்மெல்லும் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். வதக்கி எடுத்ததுக்கப்புறம் வடித்து வச்சுருக்க சாதம் ஒரு கப் அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். வெரைட்டி ரைஸ்க்கெலாம் சாதம் நல்லா உதிரி உதிரியாக வடிச்சுக்கோங்க. வடிச்சுட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா கலந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா குழஞ்சிரும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இப்போ கடைசியாக கொஞ்சமாக உப்பு கம்மியாக இருக்குது, அதுவும் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க மல்லியில் தூவி இறக்கணுன்னா சூப்பரான வெங்காய சாதம் ரெடி ஆயிரும். இது நம்ம கடாய் சாதம்லாம் சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. இது கூட சிப்ஸு, முட்டை ஆம்லேட் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ரெசிபி என்னென்னு பார்க்கலாம். இந்த சாதம் குக்கரில் தான் பண்ண போகிறோம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த சாதத்துக்கு கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் லஞ்சுக்கு சாப்பிடும்போது சாதம் காஞ்சி போகாமல் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டையும் ஒரு பிரிஞ்சி இலையும் போட்டிருக்கேன். அது நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். இதுக்கும் வெங்காயம் ரொம்ப ப்ரௌன் ஆக வேணாம், ஓரளவு வதங்கினா போதும். இப்போ 2 பச்சை மிளகாய், 3 பெரிய சைஸ் தக்காளியும் கட் பண்ணி இதோட சேர்த்து வதக்கிக்கிறேன். தக்காளி நல்ல பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க. சாதம் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ 1 கிளாஸ் அரிசி எடுத்திருந்தேன். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயமும் 3 பெரிய தக்காளியும் எடுத்தீங்க அப்படின்னா அளவு சரியாக இருக்கும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும், நல்லா கொலைவாக வேகிற அளவுக்கு வதக்கி எடுக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எந்த அளவு வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக வரும். இப்போ ஒரு அரை ஸ்பூன் போல் மல்லித்தூளும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு அந்த எண்ணெயிலேயே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். வீட்டில் அரைச்ச கரம் மசாலா தான். கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்றப்பில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இதையும் அந்த எண்ணெயிலே சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். மசாலா சேர்க்கும் போது அடுப்பு சிம்மில் இருக்கட்டும். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா அளவு சரியாக இருக்கும். நார்மலாக சாப்பாட்டுக்கு எடுக்கிற அரிசி தான் எடுத்திருக்கேன். புழுங்கல் அரிசியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி கூடுதலாக சேர்த்துக்கோங்க. இப்போ சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதித்ததும் அரிசியை 2-3 டைம் நல்லா கழுவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு உரப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்ட 1 ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம். இதில் டேஸ்ட் நல்லாயிருக்கும். மூடி போட்டு ஒரு விசில் வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு 5லேருந்து 7 நிமிஷம் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் சூப்பராக நல்லா தள்ளன்னு தக்காளி சாதம் ரெடி ஆயிரும். தக்காளி சாதம் கொஞ்சம் குலைவாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சூப்பரான சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கும் சிப்ஸு, ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். முட்டை வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம். அதெல்லாம் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த 2 ரெசிபியுமே லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி. குட்டீஸும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக 2 ரெசிபியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன்.
வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.